ஆண்ட்ராய்டு ஃபோனை முழுமையாக பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக எல்லார்ட்டையும் இந்த கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இந்த கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் கூகுளோட எல்லா ப்ராடக்ட்டையும் முழுமையாக பயன்படுத்த முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ கூகுள் நமக்கு ஒரு 15 GB டேட்டா ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இதுக்குள்ள கூகுளோட எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அதாவது இந்த 15 GB டேட்டா ஸ்டோரேஜ் கம்ப்ளீட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். தேவையில்லாத ஃபைலை அப்பப்போ நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 15 GB டேட்டாவே போதுமானது. இல்லைன்னா அந்த 15 GB டேட்டாக்கு அப்புறம் நீங்க கூகுள் ஒன்னுக்குள்ள போக வேண்டியது. அங்க உங்களுக்கு ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க சம் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. அந்த கூகுள் அக்கௌண்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட்டை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ரிவீல் பண்ண போறேன். கண்டிப்பா வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க யூடியூப்ல போய் என்னுடைய கூகுள் அக்கௌண்ட் கொடுக்கக்கூடிய அந்த 15 GB டேட்டா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் போட்டு பாருங்க. நிறைய வீடியோவை நீங்க பார்க்கலாம். அதுல நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல வீடியோலாம் போட்டிருப்பாங்க. அதாவது இந்த 15 GB டேட்டா ஃபுல் ஆயிடுச்சுன்னா தேவையில்லாத ஃபைல்களை நீங்க டெலீட் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படிம்பாங்க. அது ஒரு மெத்தட். ஆனா அந்த 15 GB டேட்டால இருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு முக்கியமா தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க கூகுள் ஒன் எடுத்திருப்பீங்க. அப்ப கூகுள் ஒன் எடுக்கும் போது அதுல ஒரு 3 பிளான் கொடுக்குறாங்க. அதாவது லைட் அப்படிங்கிற ஒரு பிளான் கொடுக்குறாங்க. அதுல ஒரு 30 GB நீங்க பயன்படுத்திக்கலாம். அது மந்த்லியாவும் இருக்கு, வருஷத்துக்கும் இருக்கு. மினிமம் 30 GB. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 GB கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 200 GB கொடுக்குறாங்க. 3 பிளான் கொடுக்கும் போது 3 வித்தியாசமான விலையில நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை நீங்க எடுத்துக்கலாம். இப்போ 15 GB டேட்டா ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க கூகுள் ஒன்னை பயன்படுத்துறீங்க. பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு திடுப்புன்னு ஒரு இது வருது, நம்ம அந்த கூகுள் ஒன்னோட அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்றீங்க. அப்படி நீங்க முடிவு பண்ணும்போது நீங்க இது யோசிச்சீங்களா யோசிக்கல எனக்கு தெரியல. அதாவது ஒரு சில பேர் யோசிச்சிருப்பாங்க, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி 15 GB டேட்டால நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கூகுள் ஒன் கொடுக்கக்கூடிய டேட்டால தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா கூகுள் இந்த மொத்த டேட்டாவையும் டெலீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழலாம், எல்லாருக்கும் எழும். ஸோ அதுக்காக கூகுள் என்ன சொல்ல வராங்கன்னா, இன்கேஸ் நீங்க கூகுள் ஒன்னோட சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நீங்க கேன்சல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு நாளா நீங்க சேர்த்து வச்ச அந்த டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டாக்கு எந்த ஆபத்து வராது. உங்களால அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணி வேற இதுக்கு நீங்க மாத்திக்க முடியும். தேவையில்லைன்னா நீங்க அதை டெலிட்டும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு டைம் லிமிட் கொடுக்குறாங்க. ஒரு நாளோ ஒரு மாசம் கிடையாது, கிட்டத்தட்ட கூகுள் நமக்காக ஒரு 2 வருஷம் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க நமக்காக 2 வருஷம் காத்துக்கிட்டு இருக்க போறாங்க. இந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க அந்த கூகுள் ஒன் மூலியமா சேர்த்த அந்த டேட்டா இருக்குல்ல, அதை நீங்க எங்க வேணாலும் நீங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஷிஃப்ட் பண்ணலன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் கூகுள் என்ன பண்ணுவாங்கன்னா படிப்படியா அந்த டேட்டாவை டெலீட்டும் பண்ணிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த 2 வருஷத்துக்குள்ள மனசு மாறி மறுபடியும் நீங்க அந்த கூகுள் ஒன்னை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அந்த டேட்டாவை நீங்க அப்படியே தொடரலாம், எந்தவித பிரச்சனையும் கிடையாது. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையை நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய யூடியூப்காரன் இல்ல யூடியூப் விதைச்சு விட்டுருங்க, அதுல ஒன்றை தட்டி விட்டுருங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.